வழங்கப்படுகிறது. यत्र यत्र रघुनाथ कीर्तनम तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எங்கெங்கு ராமனுடைய திருநாமங்கள் பாடப்பெறுகின்றனவோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் அமர்ந்திருக்கிறார், ஆனந்தமாக அமர்ந்திருக்கிறார். கண்களிலே கண்ணீர் உகுக்க ஆனந்த கண்ணீரோடே ராமனுடைய கல்யாண குணங்களையும் அவருடைய திருமேனி அழகையும் அவன் செய்து காட்டியன செயல்களையெல்லாம் நினைத்து உள்ளம் உருகி போயிருக்கிறார். உருகின ஆஞ்சநேயரை காணலாம், வலிய ஆஞ்சநேயரையும் காணலாம். ஆஞ்சநேயருக்கு இரண்டு பக்கங்கள் உண்டு. ஓர் பக்கத்தில் சக்திக்கெல்லாம் எடுத்துக்காட்டு, வலிமைக்கெல்லாம் உதாரணம். மற்றொரு பக்கத்தில் ராமனை நினைத்து நினைத்து நீராக உருகியிருக்கும் எளிமை. எளிமைக்கும் வலிமைக்கும் உருக்கத்துக்கும் உடல் உரத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும் அவர்தான் ஆஞ்சநேயர். தற்போது நாம் பெங்களூரு மாநகரத்திலே பசவங்குடியில் இருக்கும் காராஞ்சி ஆஞ்சநேயரை தரிசிக்க வந்துள்ளோம். இத்திருக்கோயிலை பற்றி சரித்திரம் மிகவும் பழமையானது. இக்கோயிலுக்கு முதலில் ஆஞ்சநேயர்தான் தானே உருவாகி எழுந்தருளினார். ஓர் மலை, அந்த மலையை குடைந்து எழுந்தருளிக்குமா போலே உள்ளார். வெகு காலத்துக்கு ஆஞ்சநேயர் தனித்திருந்தார். பிற்பாடு 1886 ஆண்டு ஆஞ்சநேயர் வடக்கேயே பார்த்திருப்பதால் ராமனும் சீதையும் இங்கே எழுந்தருள முடிவு செய்தார்கள். இங்கிருக்கும் ஒருவருக்கு கனவு கொடுத்து அந்த கனவில் என்னை பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று ராமன் ஆணையிட, அவர் வடக்கு புறத்தே, அதாவது ஹனுமான் வடக்கே பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையால் தரிசிக்கும் அளவுக்கு ராமனுடைய சந்நிதி அமைந்துள்ளது. இன்று நாம் ஆஞ்சநேயரை சேவித்துக் கொள்ளுவோம். ரொம்ப ஆச்சரியமான திருமேனி, வடக்கு நோக்கி இருக்கிறார், உயர்ந்த கிரீடம் அணிந்து கொண்டிருக்கிறார், நீண்ட வாள். எப்போதும் கவச்சத்தோடுதான் இவர் தரிசனம் கொடுக்கிறார். எப்போதாவது திருமஞ்சனம் நடைபெறும் காலத்தில் கவச்சம் களையப்பெறுகிறது. ஆச்சரியமான தரிசனம் கிடைக்கிறது. ஓர் காலை முன்னே வைத்து மற்றொரு காலை பின் வைத்திருக்கிறார். ஓடும் திருக்கோலத்திலோ அல்லது அமர்ந்து சூடாமணியை ராமனுக்கு கொடுக்கும் திருக்கோலத்திலோ என்று கொள்ளலாம். கைகளில் சூடாமணி, அதாவது சீதையினுடைய தலைக்கும் நெற்றிக்குமாக அணிந்திருந்த நெத்தி சுட்டி, அதுவே சூடாமணி. அந்த சூடாமணியைத்தான் சீதை ராமனிடத்தை கொண்டு போய் கொடுக்குமாறு ஆஞ்சநேயரிடத்தில் கொடுத்தாள். அதைத்தான் எடுத்து வந்து திரும்ப ஆஞ்சநேயர் ராமனிடத்தில் கொடுக்கிறார். இதை பெற்று போகும்போதே சீதை சொன்னாள், இதை யார் கொடுத்தாள்? ஜனகன் கொடுத்தது, தசரதன் கொடுத்தது, மாமனார், தந்தையார் இவர்களெல்லாம் கல்யாணத்தின் போது கொடுத்த பரிசை நாம் எப்போதும் மறக்க மாட்டோம். அதே போல இது கல்யாணத்தின் போது கொடுக்கப்பட்ட பரிசு. ஹனுமானே, இதை கொண்டு போய் ராமனிடத்தில் கொடும், கண்டிப்பாக பழையதெல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வரும் என்று சொல்லித்தான் சீதை அனுப்பித்தாள். அந்த எண்ணத்தோடே விருப்பத்தோடே ராமன் பழைய ஞாபகங்களோடு இருப்பார். அந்த அழகான திருமுகத்தை நாம் தரிசிக்க வேண்டும்ங்கிற ஆசையோடே ஆஞ்சநேய சுவாமி இங்கு எழுந்தருளி உள்ளார். ஆச்சரியமான பெரிய திருமேனி. அவரை இன்று நாம் நன்கு சேவித்துக் கொண்டோம். அவருக்கு முன்பாக சின்ன உற்சவ மூர்த்திகளாக 2 ஆஞ்சநேயர்கள் மேலும் எழுந்தருளி உள்ளார்கள். அஞ்சனாம் அஞ்சனம் வீரம் ஜானகி சோகநாசனம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். இவர் பேரை கேட்டாலே இலங்கை நடுங்குகிறது. ராவணனே நடுங்கினான். கும்பகர்ணன் முதலானோருக்கு சொப்பனத்தில் தூக்கம் கூட வராமல் போயிற்று. இவ்வளவு பெருமைப்படைத்த ஆஞ்சநேயர் எத்தனைக்கெத்தனை வலிமை உடையவரோ அத்தனைக்கெத்தனை உருகும் மனமுடையவர். இந்த திருக்கோயிலில் எப்போதும் ராமநாமம், எப்போதும் ஆஞ்சநேயர் செய்யும் ஜபம் ஆகியவை ஒலித்து கொண்டே இருக்கின்றன. இங்க இருக்கிற மரத்தை சேவிக்கிறோம்.
எப்போதும் குரங்கினத்துக்கே மரம் பிடிக்கும். இந்த இடத்தில் ஆஞ்சநேயர் சன்னிதானம் இருக்கிறதுனாலே சுற்றி சுற்றி குரங்குகள் இருக்கிறார்கள். நமக்கு தோணும், மகாநகரம் பெங்களூருவுக்குள் குரங்கா? ஆனால் இங்கு எப்போது ஆஞ்சநேயர் எழுந்துள்ளி இருக்கிறாரோ அப்ப விடாமல் குரங்கு. பெரும் பலாமரம், அந்த பலாமரத்தில் எப்போதும் காய்த்து குலுங்குகின்றன பலாக்காயும் பலாப்பழமும். அதுகளோடு சேர்ந்து விளையாடி குரங்குகள் படும் ஆனந்தத்தை பார்த்தாலே நமக்கே அவற்றினுடைய ஆனந்தம் தொத்து கொண்டு விடுகிறது. ஆஞ்சநேயரையும் சேவித்துக் கொண்டோம், அவருடைய அடியார்களையும் தரிசித்துக் கொண்டோம். இனி அடுத்த சர்க்கத்துக்கு செல்வோம். அயோத்தியா காண்டத்தே 43வது சர்க்கம். கௌசல்யை ராமனை பிரிந்து மிகவும் துன்புறுகிறாள். அவனை நினைத்து ஏங்கி இழைத்து அழுகிறாள். அதை கூறுகிறார். ததஸ்தமீக்ஷ சயனே சன்னம் சோகேன பார்த்திவம் கௌசல்யா புத்திர சோகார்த்தா தமுவாச்ச மகீபதி. ராமனை பிரிந்த சோகத்தாலே தயரதன் மெதுவே கீழே விழுகிறான். படுக்கையில் கிடந்த தசரதனை பார்த்து கௌசல்யை சோகப்படுகிறாள். ராகவே நரசார்தூல விஷம் முக்துவாகி ஜிக்மஹா விசரிஷ்யதி கைகேயி நிர்முக்தேவகி பன்னகி. பன்னகி பாம்பு, கைகேயி பாம்பு போன்று விஷத்தை ஓர்முறை கக்கிவிட்டாள். ராமன் இருக்கும் போதே விஷத்தை கக்கினாள். ராமனும் புறப்பட்டு போன பிற்பாடு நம்ம எல்லாம் ஒரு சரக்காகவா அவள் மதிக்கப் போகிறாள்? கௌசல்யின் வருத்தம். விவாசிய ராமம் சுபகா லப்தகாமா சமாஹிதா திராசயிஷ்யதி மாம் பூயா துஷ்ட அகிரிவ வேஷ்மணி. இனி நம் வீட்டில் அவள் ஆட்சிதான் நடக்கப் போகிறது. பரதனை பற்றி தெரியும், அவன் ஒரு நாளும் அரசை ஆள ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. அப்ப என்னாகும்? பரதனுடைய பேரை சொல்லிவிட்டு இவள் தானே ஆழ்வாள், இவளுக்கு ஆள தெரியுமா? இவளுக்கு கெடுக்கத்தான் தெரியும். அதாஸ்மின் நகரே ராமச்சரன் பைக்ஷம் கிருஹே வசேது. நாமெல்லாம் நாட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறோம். ஊனுண்டு, உறக்கம் உண்டு, பட்டாட உண்டு. எல்லாரும் கொஞ்ச நாள் ராமன் போனதை மறக்கலாம். ஆனால் ராமன் 14 வருஷங்களுக்கு மரத்தின் நிழலிலும் செடிகளிலிருந்து பறிக்கப்பட்ட இலையிலும் காய் கனி முதலானவற்றையும் உண்டு கொண்டு காட்டில் எவ்வளவு தூரம் துன்பப்பட போகிறானோ. அதாஸ்மின் நகரே ராம சரண் பைக்ஷம் கிருவசேது. அவன் என்ன தப்பை எடுப்பானா? அங்கிருக்கும் ரிஷிகளிடத்தில் கேட்பானா? மிருகங்களைத்தான் கொல்ல முடியுமா? என் செய்வான்னு தெரியவில்லையே. நாக ராஜகதிர் வீர மகாபாகுர் தனுர்தர வனம் ஆவிஷத்தே நூனம் சபாரியா சஹ லக்ஷ்மண. லக்ஷ்மணனோட கூட சீதையோட கூட ராமன் காட்டுக்கு ஏகினான். காடுக்கு ஆனந்தம்தான், ஆனால் நாட்டுக்கு இன்பமில்லையே. ஸ்ருத்வைவோபஸ்திதோ வீரோ கதா அயோத்தியா பவிஷ்யதி. இந்த 2 வீரர்களும் எப்போது அயோத்தி நகருக்கு திரும்புவார்கள்? இது எல்லார் மனசில் இருக்கும் கேள்வி. யசஸ்வினி கிருஷ்டஜனா சூச்சித துவஜமாலினி கதா பிரேக்ஷ நரவியாக்ரா வரண்யாத் புனராகதோ. காட்டில் இருக்கும் மிருகங்கள் ராமனுக்கு ஒன்றும் பண்ணாமல் இருக்க வேண்டும். காட்டு கொசுக்களும் ஈக்களும் ராமனை தீண்டாமல் இருக்கட்டும். ராமன் திரும்ப வர வேண்டும் என்று இங்கிருக்கும் மக்கள் அனைவரும் விரும்புகிறார்கள். அவர்கள் உயிரோடு இருப்பதற்குள் ராமன் திரும்ப வந்து விடுவானா? பவிஷ்யதி புரி கிருஷ்டா சமுத்திர இவ பர்வணி. எப்படி பருவ காலத்தில் சந்திரனோ சூரியனோ அததுகளுடைய மாறுதலால் சமுத்திரம் ஆனந்தப்பட்டு ஆர்ப்பரிக்குமோ, அதே போல ராமன் என்னும் சந்திரன், ராமச்சந்திரன், சூரிய குலத்திர பிறந்த ராமன், அவன் திரும்ப நாட்டுக்கு வந்தால்தான் இந்த நாட்டுக்கே ஆனந்தம். ராமன் வந்தால் நாடு ஆனந்தப்படும். அது என்று நடக்குமோ? கதா அயோத்தியாம் மகாபாகு புரீம் வீரஹா பிரவேக்ஷதி புரஸ்கிருத்திய ரதே சீதாம் விருஷபோ கோவதூமிவ. எப்போது சீதையை திரும்ப அழைத்து கொண்டு தன்னுடைய பெருந்தேரில் ராமன் இந்த நாட்டுக்கு திரும்ப வருவான்? கதா சுமனச கன்யாத் திஜாதீனாம் பலானிச்ச பிரதிசந்த புரியும் கிருஷ்டாக கரிஷந்தி பிரதட்சிணம். மறுபடியும் மக்கள் எல்லாரும் புத்தாடை உடுத்து ராமனை வலம் வந்து அவனுக்கு எப்போது ஆசீர்வச்சனம் சொல்லுவார்களோ தெரியவில்லை. நான் பார்ப்பேனா? பலரும் உயிரோடு இருந்தால் தானே, அத்தனை வருஷம் வரைக்கும் இருந்தால் தானே வந்து பார்க்க முடியும். ராமன் வருவதற்குள் பலருக்கு தங்கள் உயிரையிலேயே விருப்பம் இல்லாமல் போகலாம், அல்லது வயது ஆயுள் முடிந்து போய் இல்லாமலே போகலாம். கதா சுமனசக கன்யாது திஜாத் கன்யா விஜாதீனாம் பலானிச்ச சாகம் கௌரிவ சிம்ஹேன விவத்சா வத்சலா கிருதா. எப்படி ஒரு பசு தன்னுடைய கண்ணுக்குட்டியை பிரிந்தால் துன்பப்படுமோ, அதை போல் நானும் ராமனை பிரிந்து துன்பப்படுகிறேன். கன்று திரும்பி வந்தால் தான் மாட்டுக்கு இன்பம். கைகியா புருஷ
பலவத்சேவ கௌர்பலாது. இந்த கைகேயி சின்ன கண்ணுக்குட்டிக்கு துளி பால் குடித்தவுடன், சிறு கன்றுக்குட்டி கொஞ்சம் பால் குடித்தவுடன் எப்படி அதை இழுத்து கொண்டு போகிறார்களோ அதே போல கைகேயி என்னை ராமனிடத்திலிருந்து பிரித்து விட்டாள், ராமனை என்னிடமிருந்து பிரித்தாள். நகி தாவத் குணைஜுஷ்டம் சர்வசாஸ்திர விசாரதம் ஏகபுத்திரா வினாபுத்திரன் ஜீவித்து முத்சகே. ஒரு பிள்ளை இருந்தாலும் இல்லாததற்குத்தானே சமம். 2 பிள்ளைகள் பெற்றால் சுமித்தை, நல்ல வேளை வாழ்ந்தே போனாள். ஒரு பிள்ளைதான் கைகேயிக்கு, ஆனால் கூட இருக்கிறான். எனக்கு பெற்றதும் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையும் என்னோடு இருக்கவில்லை. ஒரு பிள்ளை பெற்றிருந்தாலே அவளுக்கு கிட்டத்தட்ட பயம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஓர் பிள்ளையின் நிலைமை என்னாகுமோன்னு நான் அந்த நிலைதான். அந்த பிள்ளையும் என்னை விட்டு பிரிந்து போகிறான். நகிமே ஜீவிதே கிஞ்சித் சாமர்த்தியமிக கல்பியதே அபஷ்யந்தியாக பிரியம் புத்திரம் லக்ஷ்மணம் ச மகாபலம். நான் லக்ஷ்மணனையும் பார்க்க முடியாது, இனி ராமனையும் பார்க்க முடியாது, இருவரையும் பார்க்க முடியாமல் தவிக்க போகிறேன். நகிமே ஜீவித்து, நான் ஜீவிக்கிறதில் உயிரோடு இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. யோசித்து பார்க்க வேண்டும். ராமனை போன்ற மகனை பெற்றிருக்கிற ஒரு தாய் அவனை நேர்ந்தால் எத்தனை துன்பம் கொள்வாள். நாம் சாமானிய புதல்வர்களை பெற்றவர்கள், நமக்கே நம் குழந்தையை பிரிந்து இருக்க முடியவில்லையே. 60,000 ஆண்டுகள் கழித்து புத்திரகாமேட்டி யாகம் செய்து தயரதன் பாயசத்தை பிரித்து கொடுத்து 4 புதல்வர்கள் பிறந்தார்கள். அதில் அனைவராலும் போற்றப்படும் ராமன். 2 விஷயத்தை நோக்க வேண்டும். ஒண்ணு, ரொம்ப செல்ல பிள்ளையாக இருந்து கட்டப்பட்டு பெற்றிருக்கிற பிள்ளையாக இருந்தால் அது கெட்ட பிள்ளையாக ஒத்துக்கொள்ளுவோம், அதன் பிரிவை தாங்க முடியாது. இன்னொரு புறத்தில் ஒண்ணு கட்டமே படாம பெற்றோம், 2 வருஷத்துல கூட குழந்தை பிறந்திருக்கலாம், ஆனா மிகவும் நல்ல பிள்ளை அப்படின்னாலும் பிரிய முடியாது, நல்லவன் என்றாலும் பிரிய முடியாது, மெய்நொந்து தவமிருந்து பெற்றவன் என்றாலும் பிரிய முடியாது. ராமனிடத்தோ 2 உண்டு, நல்லவனாகவும் இருக்கிறார், தவமிருந்து பெற்றவனாகவும் இருக்கிறார். அயம் கிமாம் தீபயத்தேத்ய வன்னிஸ்தனூஜ சோக பிரபவோ மகாஹிதः மஹீமிமாம் ரஷ்மிவிர் உத்தம பிரபோ யதா நிதாகே பகவான் திவாகரः. கோடையில் சூரியன் உதிக்கிறார், மேகங்களெல்லாம் விலகி ஓடும். சூரியன் உதித்தால் கோடை காலத்திலே சில சமயம் மேகம் சூழ்ந்திருக்கலாம், சூரியன் உதித்த உடனே மேகம் விலகும். அதே போல ராமன் என்னும் சூரியன் இவ்வூருக்குள் நுழைந்தால் தான் ஆங்காங்கு சேர்ந்திருக்கிற பிரிவு, ஆயாசம், துன்பம், பயம், கார்கால மேகம் எல்லாம் விலகும். அயம் கிமாம் தீபயத்தே அத்ய வன்ஹி தனூஜ சோக பிரபவோ மகாஹிதः மஹிமாம் ரஷ்மிவிர் உத்தம பிரபः யதா நிதாகே பகவான் திவாகரः. ராமன் திரும்ப வர வேண்டும் என்று கௌசல்யை ஆசைப்படுகிறாள், மற்றும் உண்டான மக்கள் அனைவரும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ராமனின் ஆசை, அவர் ஆசை காட்டுக்கே போகாமல் இருந்திருந்தால் குகனோடே தோழன் தம்பின்னு சொல்ல கொள்ள முடியுமா? சுக்ரீவனோடே தோழமை கொள்ள இயலுமா? ஹனுமானைத்தான் பார்த்திருக்க முடியுமா? அல்லது ஹனுமான் தான் ராமபிரபாவன் தெரிந்து இவருடன் நமக்கு முன்னோடியாக இருந்திருப்பாரா? ராமன் காட்டுக்கு போக முடிவெடுத்ததே ரிஷிகளோட பேச வேண்டும், அவர்கள் அருள் பெற வேண்டும். ஆஞ்சநேயர் முதலான மகாபாகவதர்கள் அவர்களோட பழக வேண்டும், அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இதை போல முக்கியமான பயன்களுக்காக ராமன் காட்டுக்கு போக முடிவெடுத்தான். சத்வாக்கியன், சொன்ன சொல் தவறாதவன், எடுத்த முடிவில் உறுதியோடு நிற்கும் ராமன். ஆகவே மற்ற எல்லாரும் துன்பப்பட்டாலும் அவர் ஏதோ ஒரு இலக்கு வைத்திருக்கிறார். அந்த இலக்க நோக்கி ராமன் புறப்படுகிறார். நாமும் காராஞ்சி ஆஞ்சநேயருடைய அருளோட ராமர் சன்னிதானத்தை நோக்கி செல்வோம்.